வைரஸ் இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட சிறந்த படம். இதில் பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தார்கள். அன்று நடந்த பிரச்சினைகளை தத்ரூபமாக காட்டியது படம். அந்த படத்திலன் கதை சுருக்கமாக பார்ப்போம் வாங்க. ஜகாரியா முகமது தொற்றுக்குள்ளாகி கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டுவரப்படுகிறார். அங்கு அவருக்கு தெரியாத ஒரு வைரஸின் அறிகுறிகள் இருந்தன. சில மணிநேரங்களுக்குப் பிறகு அவர் இறந்துவிடுகிறார். ஜகாரியாவின் சிடி ஸ்கேன் எடுத்துக்கொண்டிருந்த கீதாவுக்கு வைரஸ் தொற்று ஏற்படுகிறது. செவிலியர்களும் மருத்துவர்களும் அவரது இரத்த அழுத்தத்தை பரிசோதித்தபோது அளவுகோல் மேலும் கீழும் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. இதனால் அங்குள்ள மருத்துவர்கள் கவலையடைந்தனர் மற்றும் குழப்பமடைந்தனர். ஜகாரியாவுக்கு சிகிச்சை அளித்த செவிலியர் அகிலாவும் பாதிக்கப்படுகிறார். சுற்றியுள்ள பகுதிகளில் மெதுவாக அதிகமான நோயாளிகள் அடையாளம் காணப்படுகிறார்கள். டாக்டர் சலீம் ஒரு நரம்பியல் நிபுணர் ஜகாரியாவின் தந்தை ரசாக்கை பரிசோதித்தபோது விஷம் மற்றும் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் மற்றும் பிற தொற்றுகள் தொடர்பான அறிகுறிகளை ரசாக்கில் கவனிக்கிறார். டாக்டர் சலீம் டாக்டர் சுரேஷ் ராஜனிடம் நிபா வைரசுக்கு மாதிரி பரிசோதனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ஜகாரியாவின் சகோதரி சுஹானாவிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்குகையில் டாக்டர் சுரேஷ் பாபு அறியப்படாத வைரஸ் நிபா என்பதை உறுதிப்படுத்துகிறார். கோழிக்கோடு மற்றும் அண்டை மாவட்டங்களில் நிபா பரவுகிறது. ஜகாரியாவுக்கு சிகிச்சை அளித்த நர்ஸ் அகிலா வைரசுடன் நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு இறந்துவிடுகிறார். மேலும் அவர் இறப்பதற்கு முன் தனது கணவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அது எப்போது நடந்தது என்பதை நாம் அறிந்த மக்களின் நிஜ வாழ்க்கை அனுபவங்களுடன் படம் முன்னேறுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு பின்னணி கதையை உருவாக்கி கதையில் ஆர்வத்தை உருவாக்குகிறது. அவசரகால சூழ்நிலையில் கேரள சுகாதார அமைச்சர் சி.கே. பிரமீளா மற்றும் மாவட்ட ஆட்சியர் பால் வி ஆபிரகாம் ஐஏஎஸ் தலைமையிலான மருத்துவ பயிற்சியாளர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் குழு கோழிக்கோட்டில் முகாமிட்டு நெருக்கடியை சமாளிக்கிறது. இது எந்த நாடு அல்லது அமைப்பாலும் பயன்படுத்தப்படும் உயிரி ஆயுதம் அல்ல என்பதை நியாயப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. படம் முடியும் போது படம் விஞ்ஞானிகள் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் வைரஸ் தாக்குதலை தீர்க்க குழுவை ஆதரிக்க முன்வந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. இதன் முதன்மை படப்பிடிப்பு ஜனவரி முதல் பிப்ரவரி 2019 வரை ஒரே அட்டவணையில் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் கோழிக்கோடு அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் விரிவாக படமாக்கப்பட்டது. ஆஷிக் அபு இணைந்து தயாரித்து இயக்கிய 2019 இல் வெளியான மலையாள மொழி மருத்துவ த்ரில்லர் திரைப்படமாகும். இப்படத்தை முஹ்சின் பராரி மற்றும் சுஹாஸ் ஷர்பு எழுதியுள்ளனர். குஞ்சாக்கோ போபன் இந்திரஜித் சுகுமாரன் டொவினோ தாமஸ் பூர்ணிமா இந்திரஜித் பார்வதி திருவோடு ஆசிப் அலி ரேவதி மற்றும் ரஹ்மான் ஆகியோர் அடங்கிய குழும நடிகர்கள் இதில் நடித்துள்ளனர். இந்த படம் ஜூன் 7, 2019 அன்று உலகளவில் வெளியிடப்பட்டது. விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றது மற்றும் பாக்ஸ் ஆபிஸில் வெற்றி பெற்றது. இது தி இந்துவின் தசாப்தத்தின் சிறந்த 25 மலையாள படங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது.